பயப்புள்ள திருந்தவே மாட்டானா அப்படின்னு கேட்டா, திருந்தவே மாட்டேங்கிற சங்கத்தோட தலைவனே நான் தான்டா அப்படின்னு செலன்ஸ்கியே சொல்லிருவாரு. காரணம் அவர் செய்யக்கூடிய சம்பவம் பூரா அப்படிதான் மிகப்பெரிய அளவுல அடேங்கப்பா! ஸ்பைடர் வெப் ஆப்பரேஷனு, டார்க் நெட் அப்படின்னு விடாத கதையே இல்ல. கதையா அப்படின்னு கேட்டா சத்தியமா அடிச்சார்கள். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரஷ்யா ஏமாந்துச்சு. சில ஃபைட்டர் ஜெட்டுகள பறிகுடுத்தார்களா? இல்ல டேமேஜ் ஆச்சா? அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாது. ரஷ்யாவ பொறுத்தவரை டேமேஜ் அப்படின்ட்டாய்ங்க. ரஷ்யாவுக்கு டேமேஜ்னாலே போதும், உலகம் பூரா ரஷ்யாவே அழிஞ்சு போச்சுன்றுவாய்ங்க. டேமேஜ் அப்புட்ன்னா மொத்த பாடியில லைட்டா நெளிஞ்சு வைக்கிறது தான்டா டேமேஜ் அப்படின்னு அவனுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டா, சத்தியமா எடுக்க முடியாது. விலகி நின்னு சூழ்நிலைய பார்க்கிறதே நமக்கு நல்லது. காரணம் நம்ம விஷயத்திலேயே ஒரு டசன் குப்பைகள கொண்டு வந்து கொட்டுவாய்ங்க. அவனுங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால அந்த காலகட்டத்திலே ரஷ்யா அமைதியா இருந்துச்சு. எது 1ஆம் தேதி குடுத்த அடிக்கு அவனுங்க 4 நாள் கழிச்சு தான் சொன்னாய்ங்க. என்ன அப்புட்ன்னா, "ஆமான்டா, சேதாரம் ஏற்பட்டிருக்கு. அதுக்குன்னு ஃபைட்டர் ஜெட் முழுக்க போச்சு. 44% போச்சு. 34% போச்சு. 12 போச்சு." பொய் சொல்றதுன்னு முடிவாச்சு. கூட்டிக்கிட்டே போ வேண்டியது தானே. அது என்ன குறைச்சுக்கிட்டே வர அப்படின்னா, ஃபுட்டேஜ்ல சிக்கவே மாட்டேங்குது. என்னதான் கனெக்ட் பண்ணி ஃபுட்டேஜ போட்டாலும், 44%க்கு அழிவு அப்படிங்கிறது காட்ட முடியல. சரி பெர்சன்டேஜ கழட்டி விட்டு எண்ணிக்கையில போயிருவோம் அப்படின்னு சொல்லி 3, 4, 12ன்னு போயிருந்தாலும் பிரச்சனை இல்ல. 12, 6, 3ன்னு வந்துட்டாய்ங்க. அப்பயும் குறைச்சு தான் வெளியிட்டாய்ங்க. சரி ரைட்டு. எப்படி வெளியிட்டாலும் 1ஓ 44ஓ உக்ரைனுக்கு இதனால மைலேஜ் இருக்கான்னு கேட்டா, மைலேஜ்ங்கிற வார்த்தைக்கு அவனுக்கு ராசியும் கிடையாது. அந்த வார்த்தைய அவன் பயன்படுத்த போற புத்தியே கிடையாத பையன். அதனால மைலேஜ் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளும் கடந்து போயிட்டோம். ஆனா ரஷ்யாவோட பதிலடி ரஷ்யா வாயே தொறக்கலையே 4 நாளா அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யா இப்படி அறிவிக்குது. ஆமான்டா அடிச்சது உண்மதான். பதிலடி உறுதி அப்படின்னு. எப்ப? 4 நாள் கழிச்சு. அப்படி ரஷ்யா அறிவிக்கக்கூடிய அதே காலகட்டம் 6 மணி நேர காலகட்ட கேப்ல ட்ரம்ப் ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்புட்ன்னா, அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்டின்னா, அமைதி பேச்சுவார்த்தையில எப்ப உடன்படிக்கை வரும் அப்படின்னு. அவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது, அவன் அந்த தாக்குதலுக்கு ஏர்ஃபீல்ட்ல நடந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கான். இப்ப எப்படி பேச்சுவார்த்தைய பத்தி கேட்கறது? பெரிய அளவு தாக்குதல் பார்த்துக்க, நான் பொறுப்பு கிடையாதுப்பா. அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. செலன்ஸ்கி பையன் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா, செய்யாதடா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எப்படி? செய்யாதடான்னு ட்ரம்ப் சொல்லியிருப்பாரு. நம்மளும் நம்பி தான் ஆகணும். இல்லாட்டி ஆப்பிள கூப்பிட்டு தயாரிக்காத அப்படிம்பாரு. அதனால நம்பிட்டேன் போ அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். அப்படி ஒரு அறிக்கை அவர்கிட்ட இருந்து வரும்போது, ரஷ்யாவோட பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது உக்ரைன நாங்க வெளுக்கப் போறோம், கசக்கப் போறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எங்களோட மிசைல் புரொடக்ஷனோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடி போச்சு. எப்படி கூடி போச்சு அப்படின்னா, மாத கணக்குல எடுத்த அவுட்புட்ட இப்ப வார கணக்குல எடுக்கிறோம். ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஏகப்பட்ட மிசைல்கள வச்சு உரிச்சு தொங்க விடப் போறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த 3 ஸ்டேட்மென்ட்களையும் அடுக்குனதுக்கு அப்புறம் ரஷ்யா சொன்னது, ராணுவம் முடிவு பண்ணும். எங்க, எப்ப, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விலகிக்கிட்டார்கள். அத கிரெம்ளினே அறிவிச்சுச்சு. ராணுவ செய்தி தொடர்பாளர் அறிவிக்கல. அப்பவே தெரிஞ்சு போச்சு. நல்லா வச்சு செய்யப் போறாய்ங்க. இதுக்கப்புறம் உக்ரைனால எந்திரிக்கவே முடியாது. ஆனா சேட்டை பண்ணுவாய்ங்க. சேட்டை பண்ணாம இருக்கணும் அப்டின்னா, ஜெலன்ஸ்கிக்கு டிக்கெட் கிழிக்கிற மாரி சம்பவங்கள். அந்த லெவல் போகாட்டி, அதுக்கு பக்கத்துல போயிட்டு வந்தா மட்டும் தான், இது ஓயும் அப்டின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா, ஜெலன்ஸ்கிக்கு டிக்கெட் குடுக்குற ரேஞ்சுக்கு போல. ஒட்டுமொத்தமா ரஷ்யாவோட ஃபார்முலா, யுத்த ஃபார்முலா அப்டிங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். என்ன அப்டின்னா, நகரத்த சுத்தி தாக்கு. டேங்க்குகள கொண்டு போய் அந்த நகரத்த முற்றுகையிட்டுறணும். தாக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன செய்வாய்ங்க, மக்கள காப்பாத்த சரண்டர் ஆயி தான் தீருவாய்ங்க. அதுதான் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான் முதல் கட்டமா டேங்குகள் அணிவகுத்து உள்ள போச்சு. ஜாவ்லிங் மிசைல பயப்பிள்ளைக மறந்து போயிட்டாய்ங்க. இவனுங்க மறந்து போனதோட விளைவு, நம்ம தயாரிப்பு கூட்டு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். எடுத்த மைலேஜ பார்த்தா அதுக்கு வரமாட்டேன்ட்டாய்ங்க. சரி இருக்கட்டும். ஏற்கனவே அத விரிவா பார்த்துட்டோம். அதுக்கடுத்து மெல்ல டேங்க் எல்லாம் பழைய காலம் 2ஆம் உலகப் போரோட முடிஞ்சுச்சு. இப்ப ஆளில்லா விமானம் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. வாங்கி பயன்படுத்தி பார்க்கிறியா? அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல, அண்ணனும் டீல் போட யாரு? ரஷ்ய அண்ணனும் டீல் போட. ரஷ்யா நண்பன்டா நமக்கு. அதனால ரஷ்யா டீல் போட, ஆளில்லா விமானம் வந்ததுக்கப்புறம் கதையே மாறிப்போச்சு. அப்படி கதை ஒரு பக்கம் மட்டுமா மாறும், 2 பக்கமும் மாறும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப நடந்த ரஷ்யால ஏர்பேஸ்ல நடந்த சம்பவம்.
ஆனா, இப்படி பயணிக்கக்கூடிய ரஷ்யா தடாலடியா 1 மாசம் மிசைல் அவர்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எவ்வளவுதான் ஸ்பெல் பண்ணாலும், எந்த உளவுத்துறையும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் இவர்கள் ஆயுத தயாரிப்புல மன்னர்கள். எமர்ஜென்சி தடைகள் எல்லாத்தையும் உடைச்சு ஆயுத சப்ளை அப்படிங்கிறது சும்மா ஜோர்ன்னு பெய்யுற மழை மாரி அடிச்சு ஊத்துது. உக்ரைனுக்குள்ள பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காய்ங்க. அமெரிக்காவே பயப்படுது. ஒரு காலகட்டத்தில நல்ல வேளை இவன் கூட நேரடி யுத்தம்னு நம்ம முடிவு எடுக்கல. இது காலத்துக்கு நேரடி யுத்தம் கிடையாதுன்னு எப்படியோ முடிவெடுத்துட்டாய்ங்க. நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய அறிவாளி. அதனால தானே அன்னை அமெரிக்கான்னு ஒரு போஸ்ட்ட கிரியேட் பண்ணிட்டாய்ங்க. அதுல உட்கார்ந்து நம்ம மைலேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இப்ப உள்ள தலைவர்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டாய்ங்க. அந்த அளவுக்கு ரஷ்யாவோட ராணுவ வலிமை, உற்பத்தி வலிமைய தொட்டு கூட பார்க்க முடியல. அப்பேற்பட்ட ரஷ்யா அறிவிக்குது, அடே 1 மாதம் எடுக்கக்கூடிய அவுட்புட் அதாவது மிசைல் மேனுஃபேக்சரிங்க இப்ப 1 வாரத்துல அடைஞ்சுட்டோம் அப்படிங்கிறதா. அப்ப 1 மாசத்துல 4 மடங்கு அடிஷனலா அவுட்புட் எடுக்க முடியும் அப்படின்னு. அப்பயாச்சும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல? இல்ல. ஏன் அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு கொஞ்சம் முன்னாடி திருப்பி மீண்டும் ஆப்பரேஷன் ஸ்பைடர் 2.0 பண்ண போறோம் அப்படின்ட்டாய்ங்க. பண்றியா இல்லையாங்கிறதுலாம் 2வது. முதல்ல ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு அடி வாங்கிக்க அப்படின்னு ஏறக்குறைய 44 மிசைல்களையும், 400க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களையும் உக்ரைனுக்குள்ள இரவோட இரவா அனுப்பிச்சு விட்டார்கள். ஒட்டுமொத்த உக்ரைனும் சிதறி போச்சு. உக்ரைன்ல மிச்சம் மீதி எதுவும் இருக்குமாடா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பே இல்ல சார்ன்ட்டு போயிட்டாய்ங்க. ஏன் அப்படின்னா, தலைநகர் கிவ் மட்டும் கிடையாது. பல பகுதிகள திட்டம் போட்டு கிழிச்சு தொங்க விட்டார்கள். ரஷ்யா அறிவிச்சுட்டும் போயிருச்சு. அதாவது ஓப்பனா அறிவிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, நாங்க தாக்குனது பூரா மிலிட்டரி சைட் அப்டின்ட்டாய்ங்க. யுத்தம் நடக்குது. அதனால அங்கேயும் இங்கேயும் யூனிட்டுகள் இருக்குங்கிறது எதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஆனா அதையும் தாண்டி இந்த அளவுக்கு அம்புட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ரஷ்யாவோட கோவம் நியாயமானது. ஆனா ஐரோப்பா, அமெரிக்கா ஒத்துக்காது. நமக்கு தேவையும் கிடையாது. அதனால மிலிட்டரி சைட்ட தான் தாக்குனோம் அப்படின்ட்டார்கள். எப்படி அப்படிங்கிறதுக்கு அவர்களே பதில் சொல்றாங்க. ஏய் நாங்க தாக்குன இடம் பூரா ஆளில்லா விமானத்த ஒளிச்சு வச்சிருந்தாய்ங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 100 ஆளில்லா விமானத்துக்கு குறையாம வச்சிருந்த இடங்கள் தான் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டார்கள். உக்ரைன் சும்மா இருக்குமா? அங்க பூரா குடியிருப்பு பகுதி அப்படின்னு காட்டுறாய்ங்க. மக்களோட பேட்டியையும் ரிலீஸ் பண்றாய்ங்க. என்னத்த ரிலீஸ் பண்ணாலும் அந்த நகரம் அப்படிங்கிறது அப்படியே சிரியாவோட ஆளில்லா அதாவது கைவிட்டப்பட்ட நகரம். தாக்குதல் அதுக்கப்புறம் அந்த பகுதியில வாழவே முடியாதுடான்னு விட்டுட்டு ஓடுனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சோ, அந்த லெவலுக்கு ஒரே நைட்ல கொண்டு வந்துட்டாய்ங்க. இந்த நம்ம பயலுக அடிக்கடி சொல்லுவாய்ங்க. "ஒரே நைட் தான்டா தனுஷ்கோடி போயிருச்சுடா, முழுகி போச்சுடா" அப்படின்ட்டாய்ங்க. வாழவே தகுதி இல்லாத நகரம், பகுதி அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிட்டாய்ங்க. "அட்டப்பயல எப்ப பார்த்தாலும் இதே வேலையா?" அப்படின்ட்டு இப்பதான் அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாறிப் போச்சு. ஏது முடியலையா? முடியவே முடியாது. வாழவே முடியாது. கடவுள் எழுதி தந்துட்டாரு. நம்மனால ஒண்ணும் பண்ண முடியாது. விஞ்ஞானம் கை குடுக்கல. அப்படி இப்படின்னு கதைய போட்டு ஓடி போயிருவாய்ங்க ஒரு காலத்துல. இப்ப அப்படி கிடையாது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய நிலப்பரப்ப சிறப்பா யூஸ் பண்ணுவோங்கிற மாரி தியரி எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாரி ஜெலன்ஸ்கி இத வாழவே முடியாத நகரமா ரஷ்யா ஆக்கிப்புச்சு அப்படின்னு சொல்லி, இப்ப உட்கார்ந்து கியோ மியோன்னு கத்துறாரு. இந்த அறிவெல்லாம் ரஷ்யாவ தொடுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் தொட்டதுக்கு அப்புறம் 2.0 ஸ்பைடர் அப்படின்னு வாய விடாமயாச்சும் இருந்திருக்கணும். ஆனா, ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்சதும், பிடிச்சதும் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மாரி வெட்டி வேலைய பார்த்து, அந்த ஆள் சேஃபா பங்கர்ல இருக்கான். உக்ரைன் மக்களும், உக்ரைன் நிலப்பரப்பும் இதுக்கும் மேல அழியுமாடா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு தெரியல. ஆனா, இதுக்கும் மேல உண்டு. யுத்தங்கள் நின்னதுக்கு அப்புறம், இப்ப ஆப்பிரிக்கால யுத்தமா நடந்துகிட்டு இருக்கு. அடப்பாவி மனுஷா! அங்க உள்ளூர் சண்டை தினமும் நடக்குமேடா! குழாயடி சண்டை மாரி தானடா 2 பிரிவுகள் ஒட்டுமொத்த ராணுவ பலத்த வச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பெரிய அளவு யுத்தங்கள் இல்லாமயே அந்த நாடுகள் இருந்தாலும், அதாவது அமைதியான நிலப்பரப்புன்னு எங்கேயோ இருக்கும்ல. எப்படி இருந்தாலும் அந்த நிலத்த தோண்டி, 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 தோண்டி வித்து தள்ளியே அவனுங்கள ஒண்ணுமில்லாம ஆக்குன மாரி, இப்ப யுத்தம் நடந்து ஒண்ணுமில்லாம உக்ரைன் நிக்குது. அப்படி நிக்கக்கூடிய உக்ரைன் கிட்ட தோண்டி எடுத்து கனிம வளங்கள விக்கிறது மூலியமா, இன்னமும் அதல பாதாளத்துல ஆக்கப் போறாய்ங்க. அதாவது ஒரு காலம்னு இல்ல, இப்ப வரையுமே சொல்லுவாய்ங்க. ஐரோப்பா ஆப்பிரிக்காவா மாறும். அவங்க கணிப்பு, இவங்க கணிப்பு அப்படிம்பாய்ங்க. ஆப்பிரிக்கா ஐரோப்பாவா மாறுனதுக்கு காரணம் அமெரிக்கா.
முதல் நிலப்பரப்பு உக்ரைன். இத வச்சுக்கிட்டு மத்த பய சூதானமா இருந்தா தப்பிச்சுக்குவாய்ங்க. இல்ல ரஷ்ய எதிர்ப்புல நான் மிகப்பெரிய ஆள் தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஜெர்மனிலாம் வாய் பேசுவான். ஓடி போயிருவான். பிரான்ஸ் எல்லாம் வாய் பேசுவாரு. மேக்ரான் அவர்கள் அடுத்த செகண்டே ரஷ்யாட்டயே சொல்லிருவாரு. "எப்பா தேர்தல் பிரச்சாரம் சும்மா அடிச்சு விடுறேன் கண்டுக்காதன்ருவாராட்டுக்கு." போலந்த பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நான் தான் பொளந்து கட்டப் போறேன் ரஷ்யாவ இந்த யுத்தத்துலன்னாய்ங்க. இப்ப பேரே வெளில வருதுல்ல. "டேய் தயவு செஞ்சு ஏதாச்சும் சொல்றா" அப்படின்னு கேட்டா, "எங்க உள்ளூர் பிரச்சனை" அப்படின்றாய்ங்க. அதே மாரி உக்ரைன பத்தி ஏதாச்சும் சொல்றா அப்படின்னா, "உக்ரைன் கோதுமை எங்க விவசாயத்த அழிக்குது. தடை பண்றேன்" அப்படின்ட்டாய்ங்க. அட பாவி! உக்ரைன், ரஷ்யா யுத்தத்தோட கதாநாயகனே நான் தாங்க மாரி பேசுவியடா! அந்த மாரி ஸ்டேட்மெண்ட் சொல்றா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு படத்த எவ்வளோ நாள் தான் ஓட்டுவோம்? நாங்கலாம் படத்த முடிச்சுட்டு போயிட்டோம். போங்கடா அப்டின்ட்டாய்ங்க. அந்த அளவுக்கு உஷாரா பால்டிக் நாடுகளும் இருந்துட்டா, உக்ரைன் மாரி பிரச்சனை கிடையாது. ஆனா, ஏமாந்து அமெரிக்கா பேச்ச கேட்டாய்ங்க. அடுத்து ஆப்பிரிக்கா, உக்ரைனா மாறப்போது. உக்ரைன தொடர்ந்து ஒரு பட்டியல் எழுதி அமெரிக்கா வச்சிருப்பான். அத சாதிக்காம விடுவார்களா? இல்ல சாதிக்க முடியலைங்கிற வேதனையோட சுத்துறார்களாங்கிறது, அந்த பகுதியில உள்ள உஷார பொறுத்து தான் இருக்கு.